தூக்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா இந்த படம் வரும்போது பிறந்தே இருக்க மாட்டானுங்க சார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த படம் வரும்போது பிறந்தே இருக்க மாட்டானுங்க. அவனுங்க போயிட்டு தியேட்டர்ல அவ்வளவு அமக்கலம் பண்றானுங்க, அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றானுங்க. ரஜினினா என்ன, ரஜினினா எப்படி அப்படின்றத இன்னைக்கு பிறந்த இந்த சில்வண்டுகள் கூட தெரிஞ்சுக்கிட்டானுங்க. சே, நம்ம தான்ப்பா ரஜினியை பத்தி தெரியாம வந்து சும்மா சமூகத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் எந்த மாதிரி ஒரு மாஸ் காட்டியிருக்காரு, இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வயசுலன்றத இப்போ புரிஞ்சிட்டு இருப்பானுங்க இந்த ஜென்ஸ் கிட்ஸ்ன்றவங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் இப்போ புரிஞ்சிருப்பானுங்க ரஜினினா யாரு அப்படின்றது. ஏதாவது ஒருத்தருடைய வரலாறு என்ன, ஒருத்தருடைய விஷயம் என்ன, ஒருத்தர் என்ன சாதனை பண்ணிருக்காரு அதெல்லாம் தெரியாம உட்காந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டா வந்து நம்ம பெரிய ஆள் நினைச்சுக்கிறானுங்க. உட்காந்துக்கிட்டு நான் ரஜினியே திட்டேன்ப்பா, நான் ரஜினியே பேசிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க திட்டா அன்னைக்கு பொழுது ஓடிச்சுல இவங்களுக்கு. இவங்க அந்த கணக்குல தான் இருக்கானுங்க. ரஜினியோட பவர் என்ன, ரஜினியோட சகாப்தம் என்ன, ரஜினியோட வரலாறு என்னன்னு படிச்சானுங்கன்னா இவங்களுக்கு அறிவு வரும். இவனுக்கு எதுவுமே பார்க்க மாட்டானுங்க சார். இவனுங்க வந்து